ஆண்டவருடைய பிரதான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவுடைய முழு நோக்கம் என்னன்னா, மனிதன் அவரை போல மாற வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இதுதான் தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினால் ஆண்டவர் எங்கேயோ பிறந்த நம்மை அவர் அழைத்து கொண்டு வந்து திருச்சபையிலே நம்மை நாட்டியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. அவரை தேடுகிற யாவருக்கும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே தேவன் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க விரும்புகிறதை அவர் கொடுப்பார். நம்முடைய இதயத்தின் தோற்றம் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எத்தனை பர்சன்டேஜில் தேவனை ஆராதிக்கிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, 1 30 60 100 பலன் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்முடைய விசுவாசத்தை அவர் எண்ணிக்கையில் அறிந்திருக்கிறார். 100 மடங்கு விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 100 மடங்கு பலன் தரும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி பார்த்தாலே தேவன் விசேஷமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் வேர்ல்டு மார்க்கெட் இருக்கிறது, உலக சந்தை. அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அங்கிருந்து எடுத்து கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் அவர் வெறுமையாகவே விடமாட்டார். உன்னை கர்த்தர் வெறுமையாக விடமாட்டார். நீ எந்த சூழ்நிலை வாழ்ந்தாலும் வெறுமை காணப்படாது. அதுதான் அவருடைய விசேஷமான வேலை. அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு உன்னை சிந்திக்க வைக்க மாட்டார். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சிந்திக்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. உன் தேவையை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் நம்முடைய இதயம் அவரை பற்றி கொண்டாலே போதும், ஆண்டவர் விசேஷங்களை தருவார். இந்த வாழ்க்கை போதும், எனக்கு கொடுத்த சொல்லுங்க, என் குடும்பம் போதும், என் புருஷன் போதும், என் மனைவி போதும், எனக்கு கொடுத்த பிள்ளைகள் போதும், எனக்கு கொடுத்த வருமானம். நல்ல தைரியமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போதும். அந்த ஒரு திருப்தி தேவனுக்குள்ள வந்துட்ட ஒரு திருப்தி நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சிலர் தெரிஞ்சு ஊனமுற்றோர்களை திருமணம் பண்ணி கொள்கிறார்கள். கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்ட உடனே அவங்கள ஒரு மாதிரியா நினைப்பாங்க. பாருங்க, என்ன நான் இப்படி வந்துட்டேனே. அல்லேலூயா. உள்ளத்திற்குள்ள சத்துரு கொஞ்சம் பெருமையை கொடுத்துட்டேன்னா, நான் எப்படி இதை செய்தனும் தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ணவே கூடாது. போதும், எனக்கு இந்த சபை போதும், எனக்கு என் குடும்பம் போதும், அல்லேலோ எனக்கு கொடுத்த வேலை போதும், வருமானம் போதும். அதில் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்வார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லமா? எனக்கு போதும் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு இந்த லைஃப் போதும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6 அதிகாரம் 6 வாசிக்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும். போதும் என்கிற மனதுடனே, அல்லேலூயா,
கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. ஆமாம், மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பக்திக்குரியவர்களுக்கு ஆதாயத்தை பெருக செய்கிறார். பக்திக்குரியவர்களுக்கு தேவன் ஆதாயத்தை பெருக செய்கிறார். எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்றார், நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நல்ல கவனிச்சுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் தேவன் பேரில பயபக்தியோடு கூட ஆண்டவர் போதும் என்று எண்ணி அவருடைய பாதத்தை அவன் பிடித்தால் அவனுக்கு மிகுந்த ஆதாயங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றார், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுக்கிற யாவருக்கும் மிகுந்த ஒத்தாசையை தேவன் தருகிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக தன் கண்களை ஏறெடுத்தாலே போதும், வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார். தாவீது குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். தாவீது குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனால் பிள்ளைகள் அதிகம். பிள்ளைகள் அதிகம். கொஞ்சம் ஆடு தான் அவர் மேய்க்கிறாரு. ஏழ்மையான குடும்பம் தான். ஆனால் தங்கத்திலே அவருக்கு தேவாலயம் கட்டுகிறதற்கு வசதி எப்படி வந்தது? தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம் என்று எண்ணி தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த மனிதனை கர்த்தர், ஹல்லேலூயா, சீத்தி மரத்தால் அவருக்கு அரண்மனை கட்டும்படி, தேவனுக்கு தங்கத்தாலே ஒரு தேவாலயத்தை கட்டும்படி, ஹல்லேலூயா, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவருக்கு மட்டுமல்ல, தேவ பக்தி எனக்கு மிகுந்த ஆதாயம் என்று எண்ணி அவருடைய பாதத்தை பிடிக்கிற யாவரையும் தேவன் அப்படியே ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டானா நிச்சயம் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம் தேவன் ஆசீர்வதிக்கிறவருமா? வானமும் பூமி அவர் கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு உண்டானவைகளை நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம விசுவாசம் வைத்தாலே போதும். அவரை நாம் அண்டிக் கொண்டாலே போதும். அண்டிக் கொள்ளுகிறது என்ன? அவருடைய பாதப்படியில் ஜெபிக்கிறது. அவர் பாதப்படியில் உறுதியாய் ஜெபிக்கிறதே அவரை அண்டிக் கொண்டது. சிலருக்கு ஜெப வாழ்க்கையே இல்லைங்க. திடீர்னு ஒரு பரிதாபியம் நடந்துருங்க. திடீர்னு ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு ஜெப வாழ்க்கை இல்லை. நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு நல்ல வருமானம் வருது, அப்படிலாம் நம்ம நினைச்சிடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நீ ஒருவர் தேவ சமூகத்தில் இருந்தால் ஆண்டவரின் குடும்பத்தையே ஆதரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். முதல்ல ஜெபத்திற்கு ஒரு மனிதன் ஜெபத்திற்கு தன் இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம், அவன் தேவன் மேல பக்தியாக இருக்க வேண்டும். அந்த மிகுந்த பக்தி அவனுக்கு மிகுந்த ஆதாயத்தை தருகிறது. ஜெபம் மட்டும் பண்ணிட்டாலே, ஒரு கிறிஸ்துவ குடும்பம் ஜெபம் பண்ணாலே போதுங்க, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். அவங்க கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சாலே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை படிக்கணும். மத்தேயு புஸ்தகத்தை படிங்க. இயேசுப்பா என்ன சொன்னாரோ அப்படியே நீங்கள் செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். வசனத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் தேவன் நம்மை திரும்பி பார்ப்பார். அந்த குருடன் சாதமா கூப்பிடலங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் அதட்டு நாங்க விடவே இல்லை.
இந்த நேரத்தை நான் இயேசுவை விட்டுட்டேன்னா எனக்கு பார்வை கிடைக்காது. பிடித்தான் பாருங்க குரலினாலே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் அதட்டினாங்க. அவனுடைய அன்பு குரல், விசுவாச குரலை கர்த்தர் கேட்ட உடனே ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்க முடியல. அவர் திரும்பி பார்த்து அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசம், உனக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் விசேஷித்த தெய்வ கிருபைகளை உனக்கு தேவன் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணுங்க. ஜெபிக்காத ஒரு குடும்பம், ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லேலூயா திடீர்னு சம்பவம் நடக்கும். அந்த நேரத்தில் நம் கதறி அழுது கூக்குரலிட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம் என்று சொன்னார். இன்றைக்கு ஜெபம், நாளைக்கு அற்புதம் உன் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். இன்றைக்கு ஜெபம் இல்லாவிட்டால் நாளைக்கு அற்புதம் நடக்காது. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நாளை தினத்துல என்ன நடக்குதோ அந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். உலகம் முழுதும் கொரோனா வந்ததுங்க. அண்ணன் உன்னை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? உன் கூட இருந்தாரா இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன் விசேஷமாக நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. போதும் என்ற மனதுடனே, மனசு போதும்னு சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு என்னுடைய பாஸ்டர், அவர் பேர் டேவிட் பால். அவருக்கு இந்த தலை இப்படி 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 ஆடிட்டே இருக்கும். இப்படி இப்படி தலை ஆடிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய மனிதர், அல்லேலூயா, தேவ மனுஷன். கவனிக்கலாம். சில ஆயமார்களுக்கெல்லாம் தலை இப்படி ஆடும். தலை எப்படி ஆடும்? ஜென்ஸுக்கெல்லாம் இப்படி ஆடுது. ஆயமார்களுக்கெல்லாம் பாருங்க, தலை வேணும் 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 பத்தல 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 பத்தலன்னு ஆடுமா. அல்லேலூயா. போதும் என்ற மனதுடன் அது கேட்டுக்கினே இருக்குமா. அது ஏவாளின் ஆவி. அல்லேலூயா. சத்துமா சொல்ல, நான் உங்களை சொல்லுங்க, நம்ம எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இப்போ கிறிஸ்துவின் ஆவியில் மனவாட்டியாக மாறிட்டோம். நீ கிறிஸ்துவின் ஆவி பெற்றிருக்கிற, அவரை தரிச்சிருக்கிற நம்ம எல்லாம் மனவாட்டிகள். அல்லேலூயா. ஏவாளுக்கு கீழ்ப்படியாத ஆவி இருந்தது. அதை ஜெயிக்க தான் இரண்டாம் ஆதமாகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தாலே நம்மளை பரிசுத்தமாக்கி, அவருடைய பரிசுத்த ஆவினாலே நம்மளை நிரப்பி, அவருடைய தேவ ஆலயத்தில் நம்மை ஆராதிக்க இந்த அற்புத கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காகவே நம்ம டெய்லி தேங்க்ஸ் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், கொஞ்சம் பணமோ நிறைய பணமோ ஆண்டவருடைய சமூகத்தில் அதை கொடுத்து, போதும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்தது போதும், இதை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை ஆசீர்வதிங்க. உன்னுடைய வருமானத்தை அவர் கையில் கொடுங்க. முதல்ல இது எனக்கு போதும் ஆண்டவரே. அது 5000மோ 10,000மோ, அல்லேலூயா, அல்லேலூயா, 5 லட்சமோ 5 கோடியோ அவர் கையில் கொடுங்க. கொடுத்து இதை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கட்டாயம் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த வீடு போதும் ஆண்டவரே. இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தாலே போதும். வாடகை வீடோ சொந்த வீடோ அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இந்த வீடு போதும் ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்குள்ள வாங்க, சலிச்சிக்க வேண்டாம்.
வீட்டை குறித்து சலிச்சுக்காதீங்க, வருமானத்தை குறித்து சலித்து கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைன்னு சலிச்சுக்காதீங்க. ஒன்றும் இல்லாத போது தான் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உன்னை ஒரு பொருட்டாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு பொருட்டாக தேவன் உன்னை கொண்டு வருகிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை போதும். ஹல்லேலூயா. இந்த வீடு எனக்கு போதும், இந்த வேலை வாய்ப்புகள் எனக்கு போதும், ஒரு சைக்கிளோ ஸ்கூட்டரோ காரோ எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனம் நிறைய வாழுகிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு கூட சில நேரத்தில் பற்றாக்குறைகள் வரும். அல்லேலூயா. ஒரு காரியம் ஒன்று வாங்க கொள்ள முடியாது. ஆனால் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஆண்டவரே வருமானத்தை கொடுங்க ராஜா என்று கேட்பேன். கர்த்தர் கொடுப்பாங்க, கேட்கும்போது கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உடனே கிடைக்கும், ஜெபிக்காதவங்களா இருந்தால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஆகையினால் நம்முடைய திருச்சபையார் யாவரும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதுமான ஆசீர்வாதங்களை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. தயவு கூர்ந்து இத்திருச்சபையில் வாழ்கிற நீங்கள் ஜெபிக்காத உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தக்கூடாது. 1 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. பிறகு பாருங்க, உங்கள் லைஃப்பை தேவன் விசேஷமாக கொண்டு வருகிறதுக்கு அவரால் முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள எனக்கு ஆண்டவர் இந்த வீடு போதும், இந்த லைஃப் போதும் என்று நீங்கள் முதலாவது மனதில் தீர்மானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். கீழ் வசனத்தை வாசிக்கலாம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆம். 2வது வசனம் சொல்லுது. முதல் வசனம் என்ன சொல்லுது? போதும். சிரிப்பு தாங்க வருது. யாரும் போதும்னு மனுஷன் சொல்ல மாட்டேங்குது. இது போதும் அது போதும்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. வேணும் 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 வேணும். சத்தமா சொல்லுங்களேன். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அதற்கு நம்ம விசேஷமாக இருக்கணும். 2வது வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாமா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதே நிச்சயம். நான் ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணன்னு நினைக்கிறேன், மாலை ஆராதனையில். இன்றைக்கு தங்கம் விலை எவ்வளோ? 54,000. வாயிலே அடிச்சுக்கின்னு ஓடிடலாமான்னு இருக்குது. குழந்தைங்களாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணுறதும் ஒன்றும் புரியல. அல்லேலூயா. ஆமாம். இப்போ வேறு எவ்வளோ தங்கம் ஏறுதோ அவ்வளவும் அதாவது கல்யாணம் பண்ணுறவன் கொண்டா 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 கொண்டாண்டிட்டு இருக்கிறான். என்ன எடுத்துகிட்டு வந்த, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்த, அது லைஃப் எல்லாம் வர சண்டை நடக்குது. வாழ்நாள் முழுதும் வர சண்டை நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். பிரதர்ஸ் எல்லாம் தயவு கூர்ந்து அப்படிலாம் சண்டை போட்டுறக்கூடாது. இவ்வளவு விலை ஏறினாலும் ஜனங்கள் பணம் கொடுத்து வாங்குறாங்க. அல்லேலூயா. எல்லாமே பணம் கொடுத்து வாங்குறாங்க. தங்கம் விற்றுட்டு தான் இருக்குது, விலை ஏறிட்டு தான் இருக்குது, வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் போய் பாருங்க, அந்த ஜிஆர்டி பக்கத்தில் போய் நின்று பாருங்க. அவன் 10 சவரம் 5 சவரம் 20 சவரம் 30 சவரம் வாங்கிட்டு தான் இருக்கிறான். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். சரி, எல்லாமே வாங்குறாங்க. எல்லாமே ஒவ்வொரு இப்போ இன்றைக்கு நம்ம இந்த மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் கிலோ கணக்கில் இருக்கும்.
நம்ம வீட்டில் ஒரு 10 சவரம் 5 சவரம் 5 சவரம் இருக்கும். சில முகத்தை பார்த்தா ஒரு சவரத்து கூட வக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பார். தேவனால் கூடாதவைகள் ஒன்றும். விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் தேவன் உங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். சரிங்க, உலகம் முழுதும் தங்க விலை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு யுத்தம் வந்துட்டு உலகம் அழிந்து போனவுடன், உலகம் அழிந்து மனிதர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போயிடுவாங்க. மற்றவங்களாம் மரித்து போவார்கள். மனிதன் ஒருவர் கூட பூமியில் இல்லாத நேரத்தில் இந்த தங்கங்கள் எங்கே கிடக்கும்? இந்த தங்கங்கள் எங்கே கிடக்கும்? எத்தனை கோடி கோடியா 100 சவரம் கிலோ கணக்கில் இருக்கிற எல்லா தங்கங்களும் இந்த பூமியில் தான் கிடக்கும். ஆனால் மனுஷன் இருக்க மாட்டான். யாரும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் ஆசை விடுறதில்லை. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வானது யாரும் ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்படின்னா என்னுடைய அட்வைஸ் என்ன? இருக்கிறத நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு, அல்லேலூயா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி நேரத்தில் எல்லாம் முடியும். இந்த உலகம் முடியும் போது எல்லா மனிதனும் மரித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போயிடுவான். அல்லேலூயா. அல்லது மரித்து நரகத்துக்கு போவார்கள். பூமியில் மனிதன் இல்லை. ஆனால் நகையெல்லாம் எங்கே தான் கிடக்கும்? பூமியில் தான் கிடக்கும். ஏசப்ப சொன்னார், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, அவர்கிட்ட போயிடும். ஆமாவா? ஆமாவா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ போதும். ஆண்டவரே, திருப்தி அடைங்க. ஜபத்தோடு திருப்தி அடைங்க. அதில் ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? இருப்பார். ஆகையினால் நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம அந்த வசனம், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து கொண்டு போவதும் இல்லை. அப்போ தாயின் வயிற்றில் நம்ம எப்படி பிறந்தோம்? ஆமாம், தாயின் வயிற்றில் நம்ம எப்படி பிறந்தோம்? எதையும் கொண்டு வந்தது இல்லைங்க. 10 வயசு வரைக்கும் அவன் அழகை ரசிக்க மாட்டான். 10 வயது வரையிலும் அவள் தன் அழகை ரசிக்க மாட்டாள். 11 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படி முள்ளமாக உள்ள வரும். 12 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது உறுதிப்படும். 13 ஆயிடுச்சுன்னா, அல்லேலூயா, ஆமாம், கண்ணாடி முன்னே போய் 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 நிற்கும். இது வரைக்கும் அவள் குழந்தை பருவத்தில் இருக்கிற வரையிலும் தன் அழகை ரசிக்கவே மாட்டாள். ஒரு ஐயா வந்து சொன்னார் என்கிட்ட, நான் என்னையே வெறுத்துட்டேன்ப்பா, நான் மேக்கப் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ அவர் அப்படி தான் இருக்கிறார். கவனிக்கலாம். தன் அழகை ரசிக்கும் பொழுது தான், அல்லேலூயா, தன் அழகை ரசிக்க ரசிக்கத்தான் பெருமைகள் உள்ள முளைக்க ஆரம்பிச்சிருது. அந்த புத்தி தெரியும் போது தன் அழகை ரசிக்க ரசிக்க பெருமைகள் வளர ஆரம்பிக்கிறது. இந்த காலத்து பிள்ளைங்க போயிட்டு ஷார்ட்டாக வச்சு வெட்டிட்டு வாடா முடி அப்படின்னு சொல்லிட்டா, அழகாக இங்கே கொஞ்சம் வச்சுட்டு வரானுங்க. ஷார்ட்டாக வெட்டுறதுக்கு மனசு இல்லை. அப்போ அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? தன்னை ரசிக்கிறாரு. நான் அழகு, நான் சௌந்தரியம். அல்லேலூயா. இங்கே ஒன்று கும்பா அப்படியே நிற்குதுங்க. என் பேரனை ஜெயிக்கவே முடியல, போய் லேசாக வெட்டிட்டு இங்கே இவ்வளோ வச்சுட்டு வரான். ஏன்டா அதை போய் வெட்டுடன்னா அழுகுறான். ரொம்ப டேஞ்சரான வயசுங்க அது. இந்த டீனேஜ் என்பது டேஞ்சரான வயது. ஆனால் என்ன சொல்ல, என்ன அடி சிரிச்சிங்க தான் இருப்பானுங்க. நீங்கள் என்ன சொல்ல அப்படி சிரிப்பானுங்க.
அது ஆபத்தாக இருக்கட்டும், தவறாக இருக்கட்டும், பாவம் செஞ்சாந்தா கூட அப்பா அம்மா செய்யும்போது சிரிப்பானுங்க. சிரிக்கிற வயசு அது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு உங்கள் முகத்தை கண்ணாடிக்கிட்ட இருந்து இதை கொடுத்தீரே போதும், எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் வைக்க மாட்டோம்பான்னு சொல்லுங்க. ஒரு அல்லையிலே சொல்லாமா? இது மட்டும் ஏன் வாய் வர மாட்டேங்குது? ஆண்டவரே இந்த அழகு எனக்கு போதும். ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா பெருமை வராது. ஹல்லேலூயா. அதை டெக்கரேட் பண்ணிட்டு கடைசி முடிவில் ஓகே கல்யாணத்துக்கு நீ ரொம்ப அழகாக போகிற. ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நல்லா கவனிக்கணும். கல்யாணம் நடக்கும்போது மட்டும் மணவாட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் அலங்காரம் இருக்குதுங்க, அந்த நாள் மட்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லைங்க. யாவரும் ஒவ்வொரு நாளும் உங்க கல்யாணத்துக்கு மேடையில் போய் நிற்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் மணவாட்டிங்க அவங்க. இந்த பெருமை உள்ளவர்கள் எப்படி? ஒவ்வொரு நாளும் மணவாட்டிகள். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த செய்தி நீங்க ஏற்றுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மணவாட்டிகள் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. மேற்கத்திய நாடுகளில் ஏதன் தோட்டம் போய் அங்கே மாறுது. ஏதன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் ஏவாள் இருந்தார்களோ அப்படி மேற்கத்திய நாடுகளில் அப்படி ஜனங்கள் மாறிட்டு வராங்க. இங்கிருந்து இது வரைக்கும் இந்த ஜாக்கெட்டு இப்படி இங்கே இதில் இப்படி குறையுது, இதில் இப்படி குறைஞ்சிட்டு வருது. கடைசியில் ஒரே ஒரு நூல் நிற்குது. அந்த நூலை கூட எடுத்துடுறா அப்படின்ட்டு ஜெர்மனோ ஏதோ ஒரு நாட்டில் அந்த நூலை கூட எடுத்துடுறான்ட்டு ஒரு சட்டம் போட்டுக்கணும். அதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு நூல் தாங்க நிற்குது இப்பொழுது. அந்த மாதிரி நான் ஜென்ஸை யாராவது பார்த்துருக்குறோமா? ஒரு சிலர் சிரிச்சிங்க, ஒரு சிலர் சிரிக்கல. யாராவது ஜென்ஸ் எந்த நாட்டிலையாவது ஜென்ஸ் அப்படி இருந்திருக்கிறாங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு நூல் போட்டுக்கிட்டு சத்துரு அல்லேலூயா தமது தேவ சாயலை கொலைச்சல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. வாலிபால் ஆடுறத பார்க்குறங்க. அவன் நல்ல நல்ல அது என்ன சொல்லுவாங்க, நல்லா போட்டுட்டு நல்ல பெருசாக அழகாக போட்டுட்டு ஜென்ஸ் வாலிபால் ஆடுறாங்க. அதை லேடிஸ் ஆடுறாங்க. அந்த ஆடை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதெல்லாம் பாவ ஆடைகள். உன்னையும் என்னையும் தேவன் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னையும் தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய மகிமையில ஆண்டவன் நம்மை சீரும் செம்மையாய் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா உலகம் இனிமே வித்தியாசமா போவோம். நம்ம பேக்ல போகக்கூடாது, அதனால போதும். ஒரு அல்லி சொல்லாமா? இனிமே உலகம் வித்தியாசமா போகுங்க, நம்ம பின்னாடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே சில ஊழியக்கார அம்மாலாம் வந்திருந்தாங்க. அங்கே சில நல்ல சகோதரிகளாம் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க இங்கே வந்து சேரி கட்டினதை தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த தேசத்திற்கு போன உடனே பல்லு விழுந்த கேள்வி கூட சுடிதார் போட்டுக்குச்சு. பல்லு விழுந்த கேள்வி கூடங்க. அது என்ன பேண்ட்டு நீங்கள் போடுவீங்களா? அது பேர் என்ன? அது சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாகுது, அதனால தான் சொல்கிறேன், உங்களை சொல்ல வச்சேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு டீனேஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா மதர்ஸ் மட்டும் அது வேண்டாம். சின்ன பிள்ளைங்களை போட்டுங்கன்னா நோ ப்ராப்ளம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்படி நம்ம ஆண்டவருக்கு போதும் என்ற மனதுடன் இனி பேட்டர்னங்கள் மாறும், ட்ரெஸ் எல்லாம் மாறும், பயங்கரமாக மாறும். ஆகையினால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படும். இப்போ எப்படி இருக்கிறீங்க? இது போதும்.
இதுல நீங்க தேவனை துதிக்க 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 ஆண்டவர் நமக்கு தரத்தை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். தரத்தை தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு கூட்டத்திற்கு போனேங்க. அது ரிச்சர்டு உமரன். அது ஒரு மிஷனரி, விசேஷமான ஒரு மனிதர். ரஷ்ய தேசத்தில் சைபீரியா நாட்டில் பூமிக்கு அடையில் இருட்டு அறையில் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பால் என்கிற தேவதாசர் அவரை வெளியே கொண்டு வந்தார். அவருடைய மீட்டிங் போன முத அவர் தான் எபிரேயர் மொழியில் ஆசீர்வாதம் கூறினார். அது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எபிரேயர் மொழியில் நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார்ல ஊழியருங்க, அது எபிரேயர் மொழியில் முத நான் அதை கேட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா. அன்றைக்கு காணிக்கை எடுத்தாங்க. என் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. என் கரத்தில் ஒரு வாட்சி கட்டியிருந்தேன். அந்த வாட்சி கழட்டி அதை விற்று அப்படி அந்த காணிக்கையில் போட்டேன். இந்த நாள் வரையிலும் எனக்கு வாட்சி கட்டலை. அல்லேலூயா. எவ்வளோ வாட்சிகள் கொடுத்தாங்க. நான் ஃபாரின் போகும்போது அங்கே எனக்கு நிறைய வாட்சிகள் வந்தது. ஆனாலும் அது என் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு விலை உயர்ந்த வாட்சை வாங்க கட்டுறதுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் மனம் ஒற்றுக்கொள்ளவில்லை. போதும், இந்த கரம் எனக்கு போதும், இந்த கரம் எனக்கு போதும், இந்த முகம் எனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. போதுங்க, இது போதுங்க, இந்த கலர் போதுங்க. ஆண்டவருடைய பிரதான கரம் நம் மேல் இருக்கிறதுனால நம் தேவனுக்கு போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். இதில் நம்ம சிந்தித்து உணர்ந்து நம் வாழ்ந்தால் ஆதாயம் நமக்கு இது இயேசுவின் இடத்திலிருந்து வரும். உனக்கு நிச்சயம் ஆதாயம் வரும். சிந்தித்து வாழ்வாயானால் உனக்கு ஆதாயம் நிச்சயம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். எவ்வளோ அழகாக அந்த வசனம் சொல்ல. அப்படி படிப்படியாக ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. அந்த பவுல் ஐயாவை தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. அவர் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவரை அங்கே இன்னும் கனப்படுத்துவாராக. உண்ண உணவும் உடுத்த உடையும் தங்க இடமும் இருந்தால், ஆண்டவர் கொடுத்தால் அதுவே போதும் என்று எண்ணி இருக்க கடவும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களா? அதுக்கு மிஞ்சிய பணம் வந்தா கூட, பணங்கள் வந்தா கூட மனசு திமிரு பிடிக்கும். கரெக்டாக ஒன்று சாப்பிட்றதுக்கு 3 வேளை, 1 மாதம், 1 வருஷம் கர்த்தர் அழகாக கொடுத்துட்டோன்னா தேங்க்ஸ் சொல்லுங்க. நல்லா உடுத்துங்க, நல்லா உடுத்துங்க. நல்ல ஒரு விலையுந்த ஆடை கூட நீங்கள் உடுத்துங்க, தவறு இல்லை. அல்லேலூயா. நல்ல தங்குறதுக்கு, நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன்னா ஓகே, போதும். போயிட்டு வருகிறதுக்கு ஒரு சிறிய வாகனம், அல்லேலூயா, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அது போதும். அதே டபுளாக வேணும்னா இருதயம் பெருமை பிடிக்குங்க. அல்லேலூயா. இதில் ஒரு விதமான ஆணவம் வந்துடும். இந்த ஆணவம் வந்துருச்சுன்னா தேவனோடு நெருங்க முடியாது. அல்லேலூயா. இந்த இதயத்தில் ஆணவம் வந்துட்டாலே தேவனோடு நெருங்க முடியாது. ஆகையினால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மிக ஜாக்கிரதையாய் இந்த வேத வசனத்தின்படி, அல்லேலூயா, ஆமாம், உணவும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அது போதும். ஒரு அல்லையே சொல்லாமா? ஏசப்பா கிட்ட இது 3 நிச்சயம் கிடைக்குங்க. சொந்தமாகவே கிடைக்கும். சொந்த வீட்டை கொடுப்பார் ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, சொந்த வீடு வரும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தவான்களை நடத்துகிற தேவன் அந்த பரிசுத்தத்தில் நம்ம நெருங்கி வரும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு சொந்த இடத்துல தூங்குகிறதுக்கு தேவன் அருள் செய்வார். அல்லேலூயா. ஆமாம். நான் எப்படி கிடந்தாலும் கிடந்துடுறேன்,
ஜபத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடாத, ஜபம் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு நோ இன்ட்ரெஸ்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு என் இஷ்டப்படி வருவேன், அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் பண்ணக்கூடாது. ஒரு அம்மா வந்தாங்க, ஞானஸ்தானம் எடு ஞானஸ்தானம் எடுன்னா என்னை வற்புறுத்தக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வசதி குறை, ரொம்ப குறை. வேலைக்கு போனதான் ஆகாரம், இல்லைன்னா கிடையாதுங்க. அப்படின்ட்டு அந்த அம்மா என்னை ஞானஸ்தானம் எடு ஞானஸ்தானம்லாம் எடுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவங்க நிலையை நான் அறிந்திருக்கிறேன். என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? நான் அமைதியாக போயிட்டேன். சபையில் கலந்து கொண்டார்கள். 3 மாதமானது. அவர்களே வந்து நின்று, ஐயா நாங்கள் என்னம்மா, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். தேவன் மாற்றார் பாருங்க, ஆண்டவர் மாற்றுவாருங்க. நம்மை அர்ப்பணித்தால் தேவன் மாற்றுவார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லைங்க. நிச்சயம் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவரால் முடியும். எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார்கள். ஞானஸ்தானம் கொடுத்தேன். இந்த நாள் வரையிலும் அவர்கள் சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஒரு வாரம் கூட தவற மாட்டாங்க. ஏன் நம்ம ஜெபம் பண்ணா தேவன் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? போதும் என்றது, இருக்கிற வாழ்க்கை போதுமா, இருக்கிற பணம் போதும், இருக்கிற வீடு போதும், ஆண்டவரே இதை கொடுத்திரே நன்றி. அல்லேலூயா. எவ்வளோ பேர் நல்லா கவனிக்கணும், மேதையில் வாழ்ந்தவெல்லாம் பிளாட்பாரத்தில் வந்து தூங்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க வாழ்க்கை. ஆனால் இயேசுவை அறிந்தவனை கர்த்தர் ஒருபொழுதும் பிளாட்பாரத்தில் கொடுக்க மாட்டாருங்க. அல்லேலூயா. ஒருபோதும் பிளாட்பாரத்துக்கு தேவன் நம்மை அனுப்ப மாட்டார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, உன்னுடைய அந்தஸ்து பெருகிட்டே இருக்கும். ஆனால் பெருமை வரக்கூடாது, பெருமையை வரவிடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு மணி கதிர், எவ்வளவு அதுக்குள்ள கோதுமை முத்துகிறதோ, முத்த 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 அது நிமிர்ந்து நிற்காதுங்க. அது அப்படியே வளைஞ்சு கொடுத்து தரையில் படுத்துக்கும். ஆசீர்வாதம் பெருக 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 நம் தலை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த செய்திக்கு பிறகு சபையார் யாவரும் அலட்டிக்கவே கூடாது. வீட்டில் போயிட்டு ஜபம் மட்டும் பண்ணுங்க. 10 பாத்திரம் எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா வசதியும் தேவன் உனக்கு கொடுப்பார். ஆனால் ஜபத்தை விடவே கூடாது. கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு நான் நல்லா ஜபம் பண்ணுறேன்னு பெருமையும் வரக்கூடாது. இது சாத்தானுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஜபம் பண்ணிட்டா நிரந்தரமாக தேவன் நம்மை வாழ வைப்பார். நிரந்தரமாக தேவன் நம்மை வாழ வைப்பார். நிரந்தரமாக ஆண்டவருக்கு முன்னாக ஒரே நிலையாக நிற்போம். அது நமக்கு பிளஸ்ஸிங்காக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீழே வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், எவ்வளோ அழகாக ஆண்டவர் படிப்படியாக கொண்டு வர பாருங்களேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஒரு அல்லையே சொல்லமா. பணம் வந்துருச்சுன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருங்க. ஆனா பணம் எல்லாம் தீமைக்கும் வேற இருக்குதான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜபத்தில் ஜபிக்கலாம். ஆண்டவரே போதுமானது எனக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. போதுமானது எனக்கு கொடுங்க, போதும். நீங்கள் எப்பாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா, எனக்கு பணமே வேண்டாம்ப்பா, என் குடும்பம் நடந்தால் போதும் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். அப்படியா? வெரி குட். வேறு யாருன்னா இருக்கிறீங்களா? எனக்கு பணம் வேணாம், என் குடும்பம் நல்லபடி வாழ்ந்தால் போதும்பா. இந்த சாய்பாபா மாதிரிலாம் வேணாம். நல்ல உயர்த்த 1 2 3 4
அடப்பாவீங்களே, அப்போ உங்களுக்கெல்லாம் பண ஆசை நிறைய இருக்குதா? என்னம்மா, நாங்களும் வாழலையா? எங்களுக்கு என்ன பணம் கட்டுக்கட்டாக இருக்குதா? ஒரு அல்லலையா சொல்லம்மா. நல்லா கவனிக்கலாம். எனக்கு போதுமானது கொடுங்கப்பா, அது போதும் எனக்கு. அதை நிறைய, இப்போ நீங்கள் கை தூக்கல, அப்போ உங்களுக்கு பணம் வேணும். அதை நான் ஊர்ஜிகப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் பண ஆசை உடையவர்கள். ஒரு அல்லையே சொல்லாமா? சரி, என்ன நடக்குது? அதே வசனத்தை இப்போ கை தூக்காதவங்களாம் படிக்கணும். அதை கை தூக்கணும் படிக்கக்கூடாது. 9வது வசனம். இது பிளஸ்ஸிங்கா? அது பிளஸ்ஸிங்கா? அது சொல்லுங்க, பிளஸ்ஸிங்கா அது? அல்லேலூயா. அவங்களுக்கு என்னென்ன நடக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நல்லா கவனிக்கணும். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் பணம் இருந்தால் அது நம்மை காக்குமா. கொஞ்சம் பணம் இருந்தால் அது நம்மை காக்கும். அதிக பணம் வந்தால் நம்ம போய் அதை காத்துக்கணும். எவனா திருடிட்டு போயிடுவானோ. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக பெட்டில் கட்டாக அடிக்கிட்டு, பீரோவில் இல்லை பெட்டில் அடிக்கிட்டு படுத்துக்குவாங்களாம். அவன் தான் மிஷின் வச்சுருக்கிறானே, எங்கெங்கே பணம் இருக்குதோ காட்டான் கிக்கின்னு கத்துது, எல்லாத்தையும் வாரின்னு போயிடுறான். யார் அது? ஆமாம், எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுறான். இதில் எவ்வளோ ஊழியக்காரங்க கூட மாட்டிக்கிறாங்க. ஏன்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ தெரியல. ஒரு அல்லலையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். போதும் என்பதை கேளுங்கப்பா. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே, போதுமானதை கொடுங்க. வாரி அந்த கொட்டுன்னு கொட்டுங்க ஆண்டவரே, கொட்டுங்க ஆண்டவரே, கொட்டுங்க ஆண்டவரே அப்படின்னா, அல்லேலூயா, அது வேறு மாதிரி முடிஞ்சிடும். ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கல்யாணம் ஓரளவுக்கு ஆண்டவரே நல்ல அழகாக நேர்த்தியாக நடக்கணும்ப்பா. ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தீங்களா? என் பிள்ளைங்க கல்யாணத்துக்கெல்லாம் வந்தீங்களா? அது போதாதா? போதும். ஒரு அல்லையா சொல்லாமா? அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆஹா ஊஹுன்னுலாம் வேணாங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரெடி. ஒரு அல்லையா சொல்ல வரவங்க சாப்பிட ரெடி. இந்த பக்கம் வான்கோழி பிரியாணி, அந்த பக்கம் ஆட்டு, அதாவது என்னது மட்டன் பிரியாணி, இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி, ஒரு இதில் முயல் பிரியாணி போட்டிருந்தான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். மலேசியா போன முதல்ல பிரியாணி, மலேசியாவில் முதல்ல பிரியாணி. ஒரு பாஸ்டர் வந்து கேட்குறார், பாஸ்டர் ரகசியமாக வந்து உட்காந்துட்டு முதல்ல சாப்பிட்டீங்களான்னாரு. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சுது. முதலையா? நான் என்றைக்கு நான் சிறு வயதுலேருந்து, எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த இறாலாம் சாப்பிட்டது இல்லைங்க. அல்லேலூயா. இறா, நண்டு, பன்றி இறைச்சி, எலி இறைச்சி, ஓனம் இறைச்சியில் நான் சாப்பிட்டது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தேவ கிருபையில் சொல்கிறேன், ஆண்டவர் இம்மட்டும் என்னை சுகமாய் தாங்கியிருக்கிறார். நான் சுகமாக இருக்கிறேன். அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. எதுவுமே அவ்வளோ மட்டன் வச்சாலும் சரி, இவ்வளோ சிக்கன் வச்சதாலும் சரி, ஒரு துண்டு 2 துண்டு தான் சாப்பிடுவேன். போதும். அதை நிறைய சாப்பிட்டுட்டாக்கா அல்லேலூயா ப்ரெஷர் அதிகமாகிடும். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நான் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஏம்மா என்னம்மா சாப்பிட்டேன்? வெறும் 1/2 கிலோ மட்டன் தான் சாப்பிட்டேன். 1/2 கிலோ மட்டனா?
வெறும் 1/2 கிலோ கறி. நான் மனசுக்குள்ள நினச்சிக்கினேங்க, ஊந்திய சாவக்கூடாது. நீ ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ மட்டன் எப்படின்னா என்னங்க வாழ்க்கை எப்படிங்க நடக்கும்? அது நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், 1/2 கிலோ கறி தின்னுட்டு நீ கீழே விழுந்திய செத்து போலியே அப்படின்னு தான் நான் நினச்சேன். நீங்களாம் அப்படி சாப்பிட மாட்டீங்க. இந்த கறி குழம்புல கறியில் அந்த கீழே கிரேவி வரும் பாருங்க, இதோடைய கொழுப்பெல்லாம் அதில் இறங்கிடும். கறி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கடைசி அதில் போட்டு நல்லா பரட்டி அடிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இதயம் வீங்கிடும். கட்டாயம் அவங்களுக்கு இதயம் வீங்கும். நீ ஒன்றும் போய் செக் பண்ணிக்கோ. அதை டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு இதயம் கட்டாயம் வீங்கும். ஆகாரத்தில் கூட போதும் என்ற மனதுடனே 23ஆம் நீதிமொழிகள் வாசிங்க, அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். என்னம்மா படிங்கம்மா, என்னம்மா தேடுறீங்க? ஏம்மா என்னம்மா எடுத்தியா இல்லையாம்மா? நீ ஏன் படிக்காத உட்காந்துட்டு இருக்கிற? ஏம்மா 23வது நீதிமொழிகள்மா 1வது வசனம் வாசிங்கம்மா. நானே ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. இதுல விட சொல்றாரு, விட்டு இந்த பக்கம் எடுன்றாரு. என்ன பண்ணணுமா? எங்க எதுவா இருந்தாலும் போதும்னு சொல்லுங்க. நல்லா அவ்வளோ கிடைக்குதுன்ட்டு சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நீ போஜன பிரியனா இருந்தா என்ன பண்ணுமா? கத்தியை எங்க வைக்கணுமா? தொண்டையில வைக்க சொல்றாரு. தொண்டையில கத்தி வைக்கணுமா? இந்த செய்திக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைம்மா, A to Z எல்லாவற்றிலும். அல்லேலூயா. ஆமாம், போதும், இந்த ட்ரெஸ் போதும். அல்லேலூயா. இந்த அழகு போதும். அது மேலே 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 சுண்ணாம்பு அடிக்காதீங்க, ஒயிட் வாஷ் பண்ணாதீங்க. போதும், இது போதும், இந்த கலர் போதும். அல்லேலூயா. ஆமாம், இது போதும். நேச்சுரல் கலர் யார் இருக்கிறாங்களோ, அதாவது ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராக 9 மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. திருநங்கை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க, அது அசிங்கமாக இருக்கும். வாழ்க்கையை பார்க்குறவங்களாம் இது என்ன எப்படி போகிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரியா பார்ப்பாங்க நம்மளை. ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுமா? அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போஜனத்தில் கூட நம்ம போதும் என்ற மனதுடன் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு 25 கிராம் 30 கிராம் சாப்பிட்டு பாருங்க. 100 ஆண்டு நீங்கள் தொடர்ந்து மட்டன் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. 4 கிலோ 250 கிராம் 500 கிராம் சாப்பிட்டீங்கன்னா, அல்லேலூயா, இடையிலேயே நின்றுடுவீங்க. நின்றுடுவீங்கன்னா என்ன அர்த்தம்? படுத்துடுவீங்க. ஒரு அல்லையே சொல்லமா, இடையிலேயே படுத்துருவோம். அதுக்காக தான் ஏசப்பா கரெக்டாக சொன்னார். 23வது நீதிமொழிகள் 23ல் கத்தி அருவாமனை எங்கே வைக்க சொன்னார்? எங்கே வைக்க சொன்னார்? தொண்டையில் வெய். ஏன்னா அங்கே தானே உள்ளே இறங்குது. அதுக்கு தான் பணம் கேட்குது. சிலர் கை தூக்கல இல்லை, நிறைய பணம் வேணும். வஞ்சர மீன் கிலோ கணக்கில் நான் சாப்பிடணும். அல்லேலூயா. நல்லா உடுத்தணும், நான் டாப் லெவலில் வரணும். நீங்கள் ஏதோ வைக்கப்பட்டு தூக்கலன்னு நான் நினைக்கிறேன்.
வேற ஏதோ பாஸ்டர் சொல்ல போகிறாருன்னு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், என்னை தேர்த்திக்கிறேன். அது உண்மையாக இருந்தால் ரொம்ப டேஞ்சர் உனக்கு. ஒரு அல்லே சொல்லாமா? சரி, கீழே வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லையா சொல்லாமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம் வந்துட்டாலே தீமை செய்கிறதுக்கு மனசு கொடுக்கும். அல்லேலூயா. பணம் வந்துட்டாலே ரொம்ப கஷ்டங்க. ஒரு அம்மா வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான அம்மா, அல்லேலூயா. அவர்கள் அவள் ஏழ்மையாக இருக்கும் பொழுது தாழ்மையாக இருந்தார்கள். கொஞ்சம் வசதி வந்த பிறகு தீமை செய்கிறதுக்கு அவர்கள் இறங்கினார்கள். தீமை செய்கிறதுக்கு அவர்கள் இறங்கினார்கள். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அவங்க யாரு? அவங்களுக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது. அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். அவள் குறைவான வாழ்க்கை இருக்கும்போது நல்லா இருந்தாங்க. பணம் நிறைவானது வந்த பிறகு அவர்கள் மற்றவர்களை அடிக்கவும் துரத்தவும் அவருடைய இதயங்கள் முரட்டுத்தனமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? பணம் தீமையை செய்ய வைக்கும். பணம் தீமையை செய்ய வைக்கும். ஆகையினால் தான் சொல்கிறேன் அன்போடு, போதுமானது இருந்தாலும் போதும், கை தூக்குன்னு. நான் வெறும் 4 பேர் தான் தூக்குனாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. யோபு சொன்னார், எல்லாம் அழிஞ்சு போச்சுது. பணம் அழிந்தது, நிலம் அழிந்தது, பயிர் வகைகள் அழிந்தது, திராட்சை செடிகள், அத்திப்பழங்கள், தோப்புகள் போனது, 10 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். அவர் என்ன சொன்னார்? தாயினிடத்திலிருந்து நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிதானம் கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ரொம்ப அவசியம். மனதார கூட யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்க. அது தேவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். மனதார கூட யாருக்கிட்டையும் தீங்கு செய்யக்கூடாது. சென்னையில் இந்தியாவில் சுவிசேஷம் வந்ததுங்க. சுவிசேஷத்தை கொண்டு வந்து தான் சொந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே இரத்த சாட்சியாக மரித்த தேவ ஊழியர்கள் ஏராளம். அங்கிருந்து உழைத்து தன் சொந்த பணத்தை கொண்டு வந்து இந்திய ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து விதைத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்களாம் எனக்கு பணம் ரொம்ப போதும் அப்படின்னு, பணம் வேணும்னா அவன் அந்த நாட்டிலே இருந்திருப்பான், சந்தோஷமா சுகமா இருந்திருப்பான். எனக்கு சுகம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், தான் நிலங்க நெட்டுகளை விற்று, அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல அவள் பணத்தோடு வந்து இறைத்தார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை போதும், இதில் நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது தேவன் விசேஷமாக ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். இது விசுவாசத்தை கெடுக்குங்க. முதல்ல என்ன கெடுக்கும்? பணம் வந்துச்சுன்னா விசுவாசத்தை கெடுக்கும். முதலாவது நம்மையே கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா, பணம் இருந்தால் ஒரு நடை, பணம் இல்லைன்னா ஒரு நடை. ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம். நமக்கு ஏற ஏற பொருளாதாரங்கள் ஏற நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூட தூக்கி பின்னாடி போட்டுட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். கோடி இருக்கட்டுமா, உன் பிள்ளைங்களுக்கு வைங்க, அது மேலே ஆசை வேண்டாம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் கோடி இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்கு வைங்க. ஆனால் பணம் என்பதை நினைத்து வேறு பக்க வழியாக நாம் செல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது ஒன்று கேட்டிங்களா? எங்கள் யாருமே பணக்காரன் இல்லை.
நம்ம யாரும் பணக்காரர் இல்லை. அல்லேலூயா. ஆம். ஒருவேளை தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிக்கும் போது இந்த கிரியைகள் வரக்கூடாது. விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. அதுக்காக பண ஆசை வேணும் அப்படின்னு நம்ம விரும்பக்கூடாது. அல்லேலூயா. இருக்கிற வருமானம் போதும், இதை நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பன்னா அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருகிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்களேன். பணம் இருந்துட்டு ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா எல்லாமே அதில் கரைஞ்சு போயிடும். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கணும். தேவனை நோக்கி பார்க்கணும். ஒரு அல்லே சொல்லாமா? கீழே வாசிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அதை நம்ம செய்யணும். கீழே வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். வெரி குட். கீழே வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றிலும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஒரு அல்லே சொல்லம்மா, சத்தமா சொல்லுங்களேன். இயேசப்பாவுடைய குணங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கூட தான் இருக்கிறார் அவர். ஏனென்றால் நம்முடைய பெயர் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் வருகிறது. ஆனால் அந்த தவறிலிருந்து அவன் விடுதலை ஆகி வருவான் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது வருவான், எப்பொழுது என்னை தேடி வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த கெட்ட குமாரன் வழி தப்பி போன உடனே எப்படி தகப்பன் காத்து கொண்டிருந்தாரோ அப்படி ஆண்டவர் காத்திருக்கிறார் உனக்காக. அல்லேலூயா. ஒரு அழகான குடும்பம், ஒரு அழகான குடும்பம். மனைவி, தகப்பன், மகள். அல்லேலூயா. அவர்கள் தகப்பனுக்கும் மனைவிக்கும், அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயது நிறைய ஆயிற்று. அந்த அம்மா வயதாயிட்டு ஒரு 70 வயசுக்கு மேலே, 80 வயசு கிட்டத்தட்ட அவர்கள் மரித்தார்கள். இப்போ அப்பாவும் மகளும் இருக்கிறார்கள். கவனிக்கலாம். அவர்களுக்கு இருவருக்கும் மிகவும் வயதான காலத்தில் திருமணமானது. ரொம்ப வயது போயிற்று. 40 வயதுக்கு மேலே அவளுக்கு திருமணமானது. வெகு காலமாய் அவர்கள் பிள்ளை இல்லாது இருந்தார்கள். ஒரு மகள் பிறந்தது. அது ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து இல்லை, அவர்கள் கடவுள் கொடுத்தார் என்று அந்த பிள்ளையை ரொம்ப நேசித்தார்கள். அவர்கள் வயது சென்றவதாக இருக்கிறதுனாலே தாயார் மரித்தார். ஒரே ஒரு மகள், தகப்பன். அல்லேலூயா. பிரைஸ். இந்த மகள் படித்து முடித்து வேலைக்கு போனாள். வேலைக்கு போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வருகிறவள் 11 மணிக்கு வந்தாள். தவறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவர் அறிந்து கொண்டு கேட்கவில்லை. ஏம்மா, காலையில் இருந்து கேட்டார், ஏன் லேட் ஆயிடுச்சு? ஏதோ ஒன்று சொன்னாள். கொஞ்ச காலம் போனது. பிறகு அதே மகள் இரவு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாள். அவர் ஒன்றும் கேட்கவில்லை. காலையில் எழும்பி கேட்டால், ஏன் லேட்டாக வந்தீர்கள் என்றார். இப்படி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா. அவர் மனசுக்குள்ளே புரிந்து கொண்டார், ஏதோ தவறு நடக்கிறது. கொஞ்ச காலம் போனது. ஒரு இரவு முழுதும் அவள் வீட்டுக்கு வரவில்லை. காலையில் அவள் வீட்டுக்கு வந்தாள்.
தகப்பன் தலை குனிந்து கொண்டு ஒன்றும் கேட்கவில்லை. மறுநாள் அவர் கேட்டார், ஏன் இரவு முழுதும் வரவில்லை, எங்கே சென்றாயின்னு கேட்டார். அவர் சில காரணங்களை சொன்னார். தகப்பன் ரொம்ப விசேஷமானவன், நல்ல திடகாத்தமானவர், அழகிய ரூபம் கொண்டவர், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஏன் இதை செய்கிறாய் என்ற அன்போடு கேட்டாரை தவிர கடிந்து கொள்ளவில்லை. சில நாள் போனது, அவள் 3 நாள் வீட்டுக்கு வரவே இல்லை. 4வது நாள் வந்தார். அவர் ஒன்றுமே கேட்கவில்லை. தவறு ஏதோ நடக்கிறது என்று எண்ணி அமைதியாய் இருந்து விட்டார். சில நாள் சென்றது. சில நாள் சென்றவுடன் அவள் 1 வாரம் வீட்டுக்கு வரவில்லை. அவர் மிகவும் வேதனையோடு அமைதியாக இருந்து விட்டார். தன் தகப்பன் ஒன்றும் கேட்கவில்லை என்றும் அவளும் உணர்ந்து அவளுடைய வாழ்க்கையை அவள் நடத்தினார். இவர் ரொம்ப அமைதியாய் இந்த தகப்பன் இருந்தார். சில காலங்கள் பிறகு ஒரு கடங்காரன் வந்து அவளை, வீட்டுக்குள்ளே இருக்கிற அவளை சரமாரியாக திட்டினான். அவள் அவனிடத்தில் பணிவோடு நான் கொடுத்து விடுகிறேன் அப்படி என்று சொன்ன உடனே இதை பார்த்த தகப்பனுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன் இவள் கடன் வாங்க வேண்டும், ஆனால் ஏன் வாங்கின அப்படி என்று அவர் கேட்கவே இல்லை. அமைதியாய் இருந்து விட்டார். சில நாள் பிறகு ஒரு 5-6 பெண்கள் வந்து இப்படி இவளை கொடுக்கணும் அவளை கொடுக்கணும் உள்ள புகுந்து அவளை அடி என்று அடித்து குத்துயிராக அடித்து போய்விட்டார்கள். கடன் கொடுக்கவில்லை என்று. அவள் உடம்பெல்லாம் வீங்கி கிடந்தாள். தகப்பன் உப்பு எடுத்து அது ஒரு மூட்டையாக கட்டி அதை சூடு பண்ணி அவருடைய கால்களிலும் உடம்புகளிலும் உத்தரம் கொடுத்தார். எங்கெல்லாம் அவளுக்கு வீக்கம் இருக்கிறது அங்கெல்லாம் தகப்பன் உத்தரம் கொடுத்தார். ஏன்னா அவளுக்கு இவரை தவிர யாரும் இல்லை உதவி செய்கிறதற்கு. பிறகு அது 3 நாள் செய்தார். கொஞ்சம் சுகமானது. மீண்டும் வெளியே போயிட்டார். சில நாள் பிறகு அவர் வாசலில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் எப்பொழுது வீட்டுக்குள் வந்தானோ தெரியல. அதிகாலையில் வேறொரு மனிதன் தன் வீட்டுக்குள்ளிருந்து அவர் வெளியே போனதை அவர் பார்த்தார். ஒன்றும் புரியவில்லை. ஏன் எதற்கு என்று அவர் கேட்கவில்லை. திடகாத்தமான மனிதன், ஹைட் அண்ட் வெயிட். யாருமா அது அப்படின்னு கூட கேட்கவில்லை. அவர் மனதில் புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தார். கொஞ்ச காலம் போனது. ஒரு கூட்டம் வந்து அதே போல மறுபடியும் அவளை அடி என்று அடித்தது. அவள் காயப்பட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், என் குடும்பம் தானே உனக்கு கிடைச்சது அப்படின்னு அவளை துப்பிட்டு போய்விட்டார்கள். தேவன் அந்த தகப்பன் ஏன் உன்னை துப்பினார்கள், ஏன் உன்னை அடித்தார்கள், என் குடும்பத்தில் நீ வந்து தலையிடுறதுக்கு என் குடும்பத்தானா கிடைச்சது அப்படின்னுட்டு அவளை சரமாரியாய் திட்டிட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. மீண்டும் அந்த தகப்பன் உப்பு எடுத்து உப்பு உத்தரம் கொடுத்தார். சில நாள் பிறகு அவள் குணமடைந்து மீண்டும் வெளியே போனாள். அவளுடைய வாழ்க்கை சீர்கட்டு போனது. பல பாவங்கள் அவளுக்குள்ள வந்தது. தகப்பன் அழுகிறதா, புத்தி சொல்லுகிறதா என்று ஒன்றுமே அவர் கேட்கவில்லை. அமைதியாக இருந்துட்டார். சில காலங்கள் சென்றது.
மீண்டும் ஒரு கூட்டம் வந்து அவளை அடித்தது. இவர் தவறான வாழ்க்கை வாழுகிறவர்கள் என்று அடித்தார்கள், காரி துப்பினார்கள். இந்த தகப்பன் வெளியே வந்தபோது அவரையும் ஏவலட்சணமாய் திட்டி காரி துப்பிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவருக்கும் சில அடிகள் விழுந்தது. அந்த அடியை பொறுத்து கொண்டு அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவள் குத்துயிராய் அவர் கட்டலிலே கிடக்கிறதை தகப்பன் பார்த்து போய் கால் அமைக்கி விட்டார். கால் அமைக்கி, கை அமைக்கி அவளுக்கு தண்ணீர் ஊட்டவும் ஆகாரத்தை கொடுக்கவும் அவர் செய்தார். இந்த மகள் தன் தகப்பன் கால் அமுக்கிறத பார்த்துட்டு சுட்டு சுட்டா கண்ணீர் வருது. அவர் இதுவரையிலும் இது கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக மாறுகிறது. அவர் ஒன்றுமே கேட்கவில்லை. கால் அமைக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணீர் மட்டும் ஒரு சொட்டு விழுந்தது. தன் தகப்பனை எப்படியே நோக்கி பார்த்தால், இத்தனை திரளான பாவம் செய்த என்னை என் தகப்பன் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லையே. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தகப்பனுடைய தலையை நான் குனிய வைத்தேனே. என் நிமித்தம் அவர் அடிகளும் அடிக்கப்பட்டாரே என்று தன் மனதிலே நினைத்து பிறகு அவள் மனம் திரும்ப ஆரம்பித்தாள். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் வெறுத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து 10 வருடமாய் நான் இந்த உலகத்தில் நான் செய்யாத பாவம் ஒன்றும் இல்லை, இத்தனை திரளான பாவங்கள் செய்தும் என் தகப்பன் என்னை ஒரு வார்த்தையும் கேட்கவில்லையே. 1 மாதம் பொறுத்து வீட்டுக்கு வருவாள், 3 மாதம் பொறுத்து வீட்டுக்கு வருவாள். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தும் என் தகப்பன் என்னை ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. என்னால் அவருக்கு எத்தனை அடிகள், எத்தனை காயங்கள், அதை கூட அவர் என்னை ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை என்று தானே மனம் திரும்பி இனி இந்த வழியில் நான் நடக்கக்கூடாது என்று எண்ணி அந்த வேலைகளை விட்டுட்டு, அந்த மக்களை விட்டுட்டு, அந்த பாவ மனிதர்களை விட்டுட்டு வேறு இடத்தில் அவள் வேலைக்கு போனாள். சரியான நேரத்துக்கு வீட்டு வரவும், சரியான நேரத்தில் சமைக்கவும், சரியான நேரத்தில் போகவும், கொஞ்சம் வருமானம் எனக்கு போதும் என்று எண்ணி ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் வேலை செய்து தானும் தன் தகப்பனும் சாப்பிடவும் அவள் சுகமாக இருக்கவும் அவள் வளர்ந்து வந்தார்கள். இவள் பரிபூர்ண தன் குற்றங்கள்லாம் மறந்து தன் செய்த பாவத்தை எல்லாம் விட்டு விலகி தன் தகப்பனுக்காக தன்னை மாற்றிக்கொண்டாள். இத்தனை பாவம் செய்தும் என்னை ஏன் இதை செய்தாய் என்று என் தகப்பன் ஒரு வார்த்தையும் என்னை கேட்கவில்லை என்று எண்ணி தன்னை மாற்றிக்கொண்டாள். அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுன்னா யாருமே கடங்காரம் வரல, இவங்க வரல, அவங்க வரல, இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க, இப்படி தவறான வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இருந்தாங்க, இப்படிலாம் வருமே, இதெல்லாம் இப்போ வரலையே அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டார். நினச்சி கூட அவரும் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. இவள் நாளுக்கு நாள் சுத்தமாயிட்டா, பியூராக ஆயிட்டா, எல்லாம் கெட்டபடியும் விட்டுட்டா. ஹல்லேலூயா. விட்டுட்டு யாருக்காக? என் தகப்பனுடைய தலை நான் குனிய வைத்ததினாலே எத்தனை திரளான பாவங்கள் செய்து, எத்தனை திரளான அயோக்கியத்தனங்களை செய்து என் தகப்பன் ஒரு வார்த்தையும் என்னை கேட்கவில்லையே என்று எண்ணி தானே பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்து அவர் நல்ல நிலைக்கு வந்த பிறகு தகப்பன் அவளை விட்டு போய்விட்டார். பிறகு தன் தகப்பனை தேடியும் அவள் காணவில்லை. செல்வங்களே, இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட
அந்த தகப்பனுக்கு இயேசுக்கு ஒப்பனையாய் தகப்பன், மணவாட்டிக்கு ஒப்பனையாய் அந்த பாவஸ்திரீ மணவாட்டியாய் தன்னை அலங்கரித்து கொண்டார். சபை எவ்வளோ பாவம் செய்கிறது, எவ்வளோ கெட்ட வழிகளை போகிறது, எவ்வளோ காரியங்களை செய்கிறது. யாரும் என்னை பார்க்கவில்லை என்று புருஷனுக்கு அறியாமல், கணவனுக்கு அறியாமல், தாய் தகப்பனுக்கு அறியாமல் சபை கேடான வழிகள் நடந்து கொண்டிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை ஒரு வார்த்தையும் கேட்கல. நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்காமல் நீ மனம் திரும்பும் வரையிலும் உன் வாசற்படியில அவர் நிற்கிறான். அதான் அங்கே ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு வாழ்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால் சின்ன சின்ன காரியங்கள், தாய் தகப்பனுக்கு பிரியம் இல்லாதது, பண ஆசை, பொருள் ஆசை, நக ஆசை, அழகு ஆசை, இது எல்லாவற்றையும் விட்டு விலகி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் தருகிறார். எப்போவாவது இயேசப்பா வந்து ஏம்மா இப்படி செய்கிறேன்னு உன்னை கேட்டதுண்டா? இல்லையே. ஆனால் நீ எப்பொழுது ரட்சிக்கப்படுவாய் என்று உன் வாசற்படியிலே அவர் நிற்கிறார். நீர் எப்பொழுது திரும்பி வருவேன்னு அவர் காத்துட்ருக்கிறார். உனக்காக நீ அடிப்படும் போது, நீ வியாதிப்படும் போதெல்லாம் அவர் வந்து உன்னை குணமாக்குகிறார். ஆனால் ஏன் இதை செய்தீர் என்று என் தேவன் கேட்கவில்லை. வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். பழைவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. போதுமென்று மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். பணம் எல்லாம் தீமைக்கும் வேறு. உண்ணவும் உடுக்கவும் இருக்கும் ஆண்டவர் இடம் கொடுத்தால் போதும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இதுவரையிலும் தேவன் நம்மை வந்து கேள்வி கேட்டதே இல்லை. நாம் அவருடைய நல்ல குணத்தை, நல்ல தேவன் என்று அவரே பற்றி கொள்கிறதுக்கு கொஞ்சம் டேன் அவுட், அவரை திரும்பி அவருடைய பாதத்துக்கு வந்துட்டாலே போதும், நம்ம எல்லாம் மனவாட்டியாக மாறிடலாம். அவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுப்பார். இதற்கெல்லாம் காரணம் அவர் ஒரு வார்த்தையும் அந்த ஸ்திரீயை கேட்காததுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய உள்ளத்தில் அவள் இடம் பெற்றிருக்கிறாள். தன் மகன், தன் மகள். நாமும் சபையும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயர் இருக்கிறது. ஆகினால் நாம் சபை எப்பொழுது அவரை திரும்பி வரும் என்று அவர் எந்த நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் செல்வங்களே, நாம் திரும்புவோம், இயேசுவின் பாதத்தை பிடிப்போம், அவருடைய வார்த்தையின் படி நடப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைவோம், அவர் மணவாளனும் நாம் மணவாட்டியுமாய் மாறுவோம். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல வந்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன காரியங்களை தூக்கி எறிந்து நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். போதும் என்று மனதுடனே அவரை பற்றி கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழும்பி நிற்கலாமா?